அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 26/12/2024 வியாழக்கிழமை. இன்று ஏகாதசி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் துன்னாலை வல்லிபுரம் ஸ்ரீ ஆழ்வார் என்று சொல்லப்படுகின்ற சுதர்சன சக்கரத்தாழ்வாரினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சுதர்சன சக்கரத்தாழ்வாருடைய அருளால் வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைக்கட்டும், துன்பம் அகலட்டும், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல யோகம் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் நாள். இன்று விநாயகர் பெருங்கதை விநாயகர் சஷ்டியிலே 11ஆம் நாள். இன்று முழு நாளும் ஏகாதசி விரதம் உள்ளது, ஏகாதசி திதி உள்ளது. இன்று மாலை 6:51 வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பின்னர் விசாக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:25 வரை சித்தயோகமும், மாலை 6:51 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது. இன்று சுபகாரியங்கள் செய்யலாம். இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சூரிய பகவானால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஹார்ட் பேஷண்ட்டாக உள்ளவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களிலே சில தடை தாமதங்கள் வரும். அதனால் ஏர்போர்ட் போபவர்கள், ரயில்வே ஸ்டேஷன் போபவர்கள்லாம் சீக்கிரமாக விரைவாக செல்ல வேண்டிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், பெருசாக்க வேண்டாம். அதே மாதிரி உங்கள் வீட்டு பிரச்சனைகள், ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இதனால் இன்னும் பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கும், லாயராக பணிபுரிபவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும், சமாளித்து விடுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை திருமுறை பதிகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பொறுமைக்கு சோதனை வரும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். அவங்க ஓவர் ஸ்பீடாக வந்துட்டு உங்கள் மேலே குற்றம் சுமத்துவார்கள். அதனால் எச்சரிக்கையாக டிரைவிங் பண்ண வேண்டிய நாள். டிரைவர்கள் ரொம்ப 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 கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. வெளிநாட்டிலே ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. திருமண மண்டபம், கல்யாண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சிலருக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். இசைக்கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. சினிமா சின்னத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். சிலருக்கு சர்ஜரி, ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுக்கு உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். பல், டென்டல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்கின் ரிலேட்டட் டிசீசஸ் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கைவினை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விற்று தீராத பொருட்கள் விற்று தீர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும்.
டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை உச்சமாக கொண்ட கடகராசி என்பர்களே, சூரிய பகவானால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை பற்றிய வதந்திகளிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்திலே நல்ல மரியாதை கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பேச்சாளர்களாக இருப்பவர்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, லெக்சரராக, டீனாக இருப்பவர்கள், நிர்வாகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக 2வது கல்யாணமாக கூட இருக்கலாம் போன்ற விஷயங்களிலே எடுத்த முயற்சியிலே நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு சிவப்பு நிற பூக்கள், மலர்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, நல்லது நடக்கும் நாள். புதன் பகவான் சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய கம்யூனிகேஷன், பேச்சுத்திறன் நல்லபடியாக இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு கௌரவம், மரியாதை, அங்கீகாரம் கிடைக்கும் நாள். சிலருக்கு புது பதவிகள் எல்லாம் கிடைக்கும். பதவி போகுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு பதவி தக்க வைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சில சுப விரயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு விரும்புகின்ற மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அது சம்பந்தப்பட்ட லோன், எஜுகேஷனல் லோன், கல்வி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை தாமரைப்பூ கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. புதன் சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனிகளிலே வேலை தேடுவோருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலே இருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சகோதர வழியிலே பிரச்சனை வேண்டாம். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்றவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு செந்தூரம் சாற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். பெரிய கம்பெனிகளிலே, நிறுவனங்களிலே வேலை பார்ப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு.
அதே மாதிரி வெளிநாட்டிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள், தேவையில்லா சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். கலைத்துறையினருக்கு வர்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதை 21 முறை நீங்கள் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்வது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, சூரிய பகவானால் அரைக்குறையாக இருந்த சில வேலைகள் இப்போ நடக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, திடீர்னு ஃபைனான்ஷியலில் ப்ராப்ளம் வந்திருக்கும், இல்லைன்னா அந்த வீட்டை கட்டுறவங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இஷ்யூ உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த பிரச்சனையை தீர்ந்து அந்த வீடு கட்டுறதை கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வாடகை வீட்டில் இருப்பவர்கள், எத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்கிறது, சொந்தமாக ஒரு இடம், நிலம், கனி, ஒரு காணி வாங்குறது, இல்லை ஒரு மனை வாங்குறது, ஒரு வளவு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். இது மாதிரி வெளிநாட்டிலே சொந்தமாக ஒரு இடமோ வீடோ ஃப்ளாட்டோ வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். உங்கள் முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். இதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், வாட்டர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், ஆர்ஓ பிளான்ட் வைத்திருப்பவர்கள், மினரல் வாட்டர் கம்பெனி வைத்திருப்பவர்கள், ட்ரிங்கிங் வாட்டர் கம்பெனி நடத்துபவர்கள், சப்ளை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டியூஷன் எடுப்பவர்கள், டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் நாள். சிலருக்கு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சி பலனை தரும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு கொழுக்கட்டை நிவேதனம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. மாலை நேரத்துக்கு பின்னர் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். அதே மாதிரி ஐடி துறை சார்ந்த கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்டுக்கு மாறக்கூடிய சந்தர்ப்பம் கூட வரும். வெளிநாட்டிலே பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், லாண்ட்ரி சர்வீஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். பணம், காசு, மணி, துட்டு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும்.
கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ இன்றைக்கி நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவர்கள் பிடிவாதமாக இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் டெம்பரரியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலர்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயத்தை பண்ணுவீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதே மாதிரி டிரைவராக இருப்பவர்கள் எத்தனை நாளைக்கு தான் வாடகை வண்டி வாடகை காரை ஓட்டிகிட்டு இருக்கிறது, சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக அதற்குரிய பலன் உங்களுக்கு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவியை சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, எச்சரிக்கையாக, கவனமாக, நிதானமாக, பொறுமையாக, கோபம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும். தாய் தந்தையுடன் மோதல் போக்கு வேண்டாம். உறவுகளுடன் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆஃபீஸ் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளுடன் பிரச்சனை வேண்டாம். உங்கள் மேலே தப்பு இல்லைனாலும் அவங்க உங்கள் மேலே தப்பு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் இரவு நேர பயணத்தை இன்று தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் கவன சிதறல் இல்லாமல் படிக்க வேண்டிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷாப் வைத்திருப்பவர்கள், குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு விரய செலவு உண்டு. நண்பர்களால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து போகும். கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு விபூதி அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல தகவல்களையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க இலங்கை கொழும்பு செட்டியார் திரு முத்துவிநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.